மூணாவது விஷயம் கன்வீனியன்ஸ். இது எடுத்துக்கிறதுக்கு சௌரியமான ஒரு தன்மையில் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது இன்ஜெக்ஷனாக தான் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் இன்சுலின் ஊசி மாதிரியோ இதில் டெய்லி போட வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தால் போதும். ஸோ அதனால் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரம் ஒரு முறை அந்த ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டால், இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்தால் போதும். அதனால் கன்வீனியன்ஸ் வைஸ் இது நல்லாயிருக்கு. நாலாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நமக்கு சாத்தியப்படுமா இல்லை எட்டாக்கணியான காஸ்ட். இன்னைய தேதிக்கு இது ஒரு காஸ்ட்லியான மெடிசன் தான். இதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட இதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 to 25,000, ஹை டோஸ் போடும்போது 28,000 30,000 வரைக்கும் கூட அது வரலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 உங்களுக்கு ஒரு 5,000க்குள்ளே ஒரு வாரத்துக்குரிய அந்த மெடிசனோட காஸ்ட் வரும். ஸோ இப்போ இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக என்னதுங்க, இந்த காஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். இந்த எல்லா பெனிஃபிட்டும் இருந்தாலும் கூட இந்த காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால எல்லாத்துனாலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் யார் யாருக்கெல்லாம் சாத்தியப்படுதோ இல்லை யார் யாருக்கெல்லாம் உண்மையிலையுமே மிக முக்கியமாக தேவைப்படுதோ, இப்போ உதாரணத்துக்கு உடல் பருமனால் ஒரு சுவாச கோளாறில் இருக்காங்க, உடல் பருமனால் சக்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இல்லை உடல் பருமனால் இருதய பாதிப்பு தீவிரமாக வர்ற கண்டிஷன்லையோ இல்லை வந்த கண்டிஷன்லையோ இருக்காங்க, இவங்களுக்கு வெயிட் குறைச்சா நம்மளுக்கு பயன் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக என்னதுங்க அவங்க போகலாம். அதே போல் காஸ்மெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இது தேவையா என்னங்கிறது அவங்க மருத்துவரை அணுகி இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக இது போகலாம். அதனால் அந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஓவராலாக பார்த்தா எஃபிகசி நல்லா வேலை செய்யுது, சேஃப்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் காஸ்ட் மட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. அதை முன்னாடியே சொல்லிட்டேன்.